எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி. ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு பதிவுல 64 சிவமூர்த்திகள்ல ஏகபாதமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கைலாயத்துல சித்தரா இருந்தவர் சுந்தரநாதர். அவரு தென்பகுதிக்கு வர்றாரு. அப்போ மூலனுடைய இறந்த உடல்ல புகுந்து, பிறகு மூலனுடைய உடல்ல இருந்து மீண்டும் தன்னோட பழைய உடலுக்கு வரணும்னு தன்னோட உடலை தேடுறாரு. அப்போ சிவபெருமான் அந்த சித்தரோட உடலை திருவிளையாடல் பண்ணி மறைச்சு வச்சிடுறாரு. இதனால வேற வழியே இல்லாம அந்த சித்தர் மூலனோட உடலையே தங்கி திருமூலராகி திருமந்திரம் என்ற ஒப்பற்ற நூலை தர்றாரு. சிவபெருமானோட திருக்கருணையாலத்தான் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அருமையான தத்துவத்தை அப்போவே உலக மக்களுக்கு சொல்லி இருக்கார். ஒன்றே குலம் அப்படின்னா உயிர்கள் எல்லாமே சம அந்தஸ்தை உடையது. ஒருவனே தேவன் என்பது உலகத்து மக்கள் வெவ்வேறான வடிவங்கள்ல இறைவனை வழிபட்ட போதும் அந்த அத்தனை வடிவங்களுக்கும் மூலமாக, அதாவது ஆதாரமாக இருப்பவன் பரமேஸ்வரன் ஒருவனே என்பதுதான் இதனோட பொருள். இந்த மகத்தான தத்துவத்தை வெளிப்படுத்துற மூர்த்தியா திகழ்றதுதான் இந்த ஏகபாத மூர்த்தி. ஏகம் அப்படின்னா ஒண்ணு, பாதம் அப்படின்னா திருவடி. அதாவது தன்னோட திருவடியின் கீழே எல்லா உலகங்களையும் கொண்டிருப்பவனே ஏகபாத மூர்த்தி. ஒவ்வொரு சமயங்கள்ல இறைவனுக்கு பல்வேறு குணங்கள் இருப்பதா சொல்லி அந்த இறைவனே உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. குணமே இல்லாத நிர்குண பிரம்மாவாக இருக்கிறப்பையும் ஒவ்வொரு சமயங்கள்ல சொன்ன மாதிரி பலவிதமான குணங்களை பெற்ற பிரம்மாவாக வணங்கிய போதும் இறைவன் ஒருவன் தான் என்பதை அழுத்த நிறுத்தமா அறிவிக்கும் மூர்த்தியா இருக்கிறது தான் இந்த ஏகபாத மூர்த்தி. இத தெளிவுபடுத்துற விதமா சைவ சமயம் சதாசிவ ஏகோதவ அப்படின்னு சொல்லுது. சிவபெருமானே அந்த ஒருவன் என்பதை இந்த உலகமெல்லாம் உணரும் பொருட்டு எம்பெருமான் ஒற்றை காலில் தோன்றி ஏகபாத மூர்த்தியின் தத்துவத்தை விளக்கியிருக்கார். எம்பெருமானாகிய சிவபெருமான் புலன்களுக்கு எட்டாதவர். அகண்ட ஜோதியா அனைத்து உயிர்களும் ஒடுங்கக்கூடிய இடமா இருக்காரு. கருத்துகளுக்கு எட்டாதவர், மாறுதல் இல்லாதவர், கருணையின் பிறப்பிடமா திகழ்பவர். எல்லா ஆன்மாக்களும் ஆணவ மலத்தில் அழுந்தி இருப்பதை அறிஞ்சு மீண்டும் மீண்டும் நம்மை படைத்து படைத்து அருள் புரிந்து கொண்டிருப்பவர். எதுக்கு நம்மளை மீண்டும் மீண்டும் படைக்கிறாரு அப்படின்னா, ஆன்மாக்கள் இறைவனை மறந்து தங்களோட போக்கிலே நிலை பெற்று இருக்கு. அதனால தான் இறை வழிபாடு என்பது நம்மோட தேவைகளையும் வசதி வாழ்க்கை இதை பெறுவதற்காக மட்டும் இல்லை. அது தெரியாம நம்ம எல்லாம் கோயிலுக்கு போய் அது வேணும் இது வேணும் மட்டும்தான் கேட்குறோம். வேறு சிலர் நம்மோட அறிவு ஆற்றலால தான் எல்லா காரியத்தையும் நம்மளால நிறைவேற்ற முடியும், அப்புறம் எதுக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சிலர் கோயிலுக்கே போக மாட்டாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா இடத்துலயும் தானே இறைவன் இருக்காரு, அப்படி இருக்க கோயில்ல மட்டும்தான் போய் நம்ம கும்பிடணுமா, அதுல அர்த்தமே இல்லை. எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா எதுக்கு கோவிலுக்கு மட்டும் போகணும் அப்படின்னா கோயிலுக்கு போகாதவங்களும் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு மாதிரி நினைச்சுக்குவாங்க. இது எல்லாமே ஆணவ மலத்தினை கொண்டவர்கள் அல்லது அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. ஆணவம் அழிவை தரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏதோ ஒரு வகையில ஒவ்வொருவரையும் அந்த ஆணவம் பின்னோக்கி இழுத்துக்கிட்டே தான் இருக்கு. தவறுகள் புரிகின்ற ஒருத்தனை பார்த்தா நம்ம வெறுக்கிறோம். இன்னொரு மனுஷன் அந்த தவறு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்குறான். ஆனா இறைவனோ அந்த மனிதன் மேல அனுதாபப்படுறான். உண்மை சொல்லணும்னா தவறுகளை இழைப்பவர்கள் அறியாமையினால் தான் தவறு செய்யறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. கோழைத்தனம் கொண்டவங்க தான் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிப்பாங்க. இந்த கோழைத்தனமும் அறியாமையின் காரணமா தான் ஏற்படுது. அனைத்தும் அறிந்தவன் போராமை குணத்தை கொள்வதில்லை, மற்றவங்களுக்கு எந்த தீங்கையும் செய்யறதில்லை. ஏன்னா இந்த உலகத்து நியதிப்படி அவன் முற்றும் அறிஞ்சவனா இருக்கான். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு ஒரு குறள்ல,
பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முற்பகல்ல ஒருத்தனுக்கு நம்ம தீங்கு செஞ்சோம்னா அது பிற்பகல்ல நமக்கு வேறொரு இடத்துல திரும்பி நமக்கே வரும் அப்படின்னு. நாம செய்யற தீவினைகள் அனைத்தும் அடுத்த பிறவிகள்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அறியாமை கொண்டவர்கள் ஆணவ மலத்தினிலே அழுந்தி கிடந்த போதும் இறைவன் அவங்க மேல இரக்கம் கொள்றான். ஆணவ மலத்தினிலே ஆன்மாக்கள் அழுந்தி கிடந்த போதும் இறைவன் பிறப்பு என்ற வாய்ப்பை அவங்களுக்கு அழிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இதனால ஒரு கட்டத்துல அந்த ஆன்மாக்கள் ஒரு தெளிவை பெற்று நல் வழியினை பின்பற்றி நற்கதி அடையுது. இப்படி உயிர்களுக்கு வாய்ப்பை தந்து கொண்டே இருப்பவன் ஒருவன் தான், அவன் தான் இறைவன். சிறையில அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஆயுள் தண்டனை கைதி அவனோட நன்னடத்தை காரணமா விடுதலை செய்யறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தீவினை புரிந்தவர்களும் இந்த உலகம் அப்படிங்கிற பயிற்சி கூடத்துல நல்வினைகளை ஆற்றி பிறப்பிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுதலை அடைந்து இறைவனோட அருளால முக்தி என்ற உன்னதமான பேரின்ப நிலையை அடைய முடியும். அப்படிப்பட்ட பூரண அருளை வழங்கக்கூடிய அதிகாரம் படைச்சவனா பிறைச்சூடைய பெருமானாகிய சிவபெருமான் ஒருவனே இருக்கான். இந்த மகத்தான உண்மையை மனித குலம் மட்டுமில்லாம அனைத்து உலகங்களும் அறிஞ்சிக்கணுங்கிற கருணை காரணமா தோற்றம் கொண்டவர் தான் இந்த ஏகபாத மூர்த்தி. பேரொளி காலத்துல எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறமும் சிவபெருமான் ஒருவர் மட்டும்தான் அழியாமல் இருப்பார் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. அவர் ஒருத்தர் தான் தனித்து நிற்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அத்தகைய தனி பெரும் தகைமை சர்வேஸ்வரன் ஒருவனுக்குத்தான் இருக்கு. இந்த ஏகபாத மூர்த்தியை தப்பாலம் புலியூர் என்ற திருத்தலத்துல நம்ம தரிசனம் செய்யலாம். இத்தலத்திற்கு சென்று இறைவனை வணங்கினால் ஞான தெளிவு ஏற்படுமாம், நல் ஒழுக்கமும் உண்டாகுமாம். இப்போ 2ஆம் திருமுறையில திருநாவுக்கரசர் பாடிய பாடல் ஒன்றை பார்ப்போம். ஆறாரும் மூவிலை வேல் அங்கையானை அலைக்கடல் நஞ்சு அயின்றானை அமரர் ஏத்தும் ஏறாரும் மதிப்பொதியும் சடையினானை எழுப்பிறப்பும் எனையாளா உடையான் தன்னை ஊராரும் படநாகம் மாட்டுவானை உயர்புகழ் சேர்த்தரும் ஓமாம் புலியூர் மண்ணும் சீராரும் வடதளியம் செல்வன் தன்னை சேராதையே திகைத்து நாள் செலுத்தினேனே. அதாவது கூர்மை பொருந்திய மூவிழை வேலை அங்கையிடத்து கொண்டவனும் அலைகளையுடைய கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டவனும் தேவர்கள் புகழும் அழகு நிறைந்த மதியை தன்னுள் கொண்ட சடையனும் இனி எனக்கு எழையிருக்கும் பிறப்புகளிலும் என்னை அடிமையாக உடையவனும் ஊரும் இயல்பினதாகிய படநாகத்தை ஆட்டுபவனும் ஆகி உயர் புகழ் சேரும் ஓமாம் புலியூரிடத்தை நிலைத்து நிற்கும் பிறப்பை உடைய எம் செல்வனாகிய சிவபெருமானை அடையாது நான் மயங்கி நாள் பல வீண் போக்கினேனே. இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள். எனவே நாமும் புலியூரில் வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக. ஓம் நமக் சிவாய.